எந்த ஸ்டோரி? ஓகே. ஒரு ஃப்ராக் இருந்துச்சு. அந்த ஃப்ராகுக்கு முயல்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நாள் முயல் அதோட வீட்டில் உட்காந்து ஜாலியாக விளையாடும். அப்போ அந்த ஃப்ராக் அந்த ஜன்னல் வழியாக ஓரமாக அதை கடிச்சுனே இருந்துச்சு. அப்போ அந்த முயல் புரிஞ்சுச்சு, யார் இது அப்படின்னு திரும்பி பார்த்தப்ப ஃப்ராகா. அப்போ ஃப்ராக் ஷூ சொன்னாலும் போக மாட்டேங்கிறான். அதனால அது ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி அதை தூக்கி போய் ஓட்டுது. ஆனாலும் அந்த ஃப்ராக் நான் இங்கேருந்து போக மாட்டேன், நீ என்னை வெளில கொடுத்தாலும் நான் வந்துன்னே தான் இருப்பேன்னு சொல்லிட்டோம். சொல்கிறப்ப அவங்க ஃப்ராகோட அம்மா வந்தப்ப ஏன் ஃப்ராக் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்க, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா பேச்சும் கேட்காம அந்த ஃப்ராக் அதே வீட்டில் இருந்துச்சான். அப்புறமா 1 வீக் கழிச்சு அவங்களுக்கு ஃப்ராகுக்கு அம்மா ஞாபகம் இருந்துச்சான். ஞாபகம் வரப்ப ஐயோ அம்மா சொன்னாங்களே வாழ்ந்து நம்ம கேட்கலையே அப்படின்னு நினைக்கிறப்ப அப்பா அவங்க அம்மா வந்தப்போ நான் சொன்னல அப்பயே பேச்சு கேட்கலான்னு சொல்லிட்டான். தேங்க்யூ. நீங்கள் பார்க்குற இந்த புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் MID ஃப்ளேவர் கீழே லாஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. விஷுவலாக இருக்கிற பார்க்கில் இல்லாமல் ஜிம்லாம் கூட வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிக்கெட் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். கவர்மெண்ட் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. பப்ளிக்கும் இதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தா இது நல்லாயிருக்கும். க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது இங்கே. எந்த ஸ்டோரி? ஓகே சொல்லலாம். ஓகே, வெரி குட். அப்போ இன்னைக்கு இந்த பாப்பாவை உட்கார வைக்கலாமே. இன்னைக்கு புக்ஸ் நீங்க எல்லாம் பிரிச்சு படிக்கும் போது எப்படி இருந்துச்சு?
வெரி குட். ஆஹா, புத்தகத்தை இப்படி ஒரு ஒரு பேஜஸா பாத்தீங்கன்னா பின்னாடி பண்றா பாரு ஆக்ஷன். எல்லாரும் வாடி காட்டுங்க பார்க்கலாம். குஜு கேப்சர் பண்ணுங்க. எல்லாரும் புத்தகத்தை எப்படிமா பாத்தீங்க? எல்லாரும் ஒரு ஒரு பேஜா பாத்தீங்களா? கை வலிச்சுதா? கண்ணு வலிச்சுதா? எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லது லைட் ஏதாவது வந்ததா? உங்க கண்ணு ஏதாவது பாதிச்சுதா? வார்த்தைகள் என்னென்ன தெரிஞ்சுதா? என்னென்ன எழுத்துக்கள்லாம் இருந்துச்சு? ஏ பி சி டி எல்லாமே இருந்ததா? நல்லா இருந்ததா? உங்க வீட்டுல எல்லாம் புக்ஸ் இருக்கா? நீங்க அப்ப வீட்லயே போயிட்டு இதே மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு நாளைக்கு வாசிக்கிறீங்களா புக்கு? உங்ககிட்ட புத்தகம் இல்லைனாலும் லைப்ரரியில என்ன தெரியுமா எல்லாருக்கும்? கட்டாயமா நம்ம வீட்டு பக்கத்துல லைப்ரரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட கூட்டுப்புறம்ல இருக்கிற நம்மளுடைய அண்ணா லைப்ரரி, பெரிய லைப்ரரி, அங்க போய் நீங்க எல்லாருமே புத்தகம் வாசிக்கலாம். ஓகேவா? புத்தகம் வாசிட்டீங்கன்னா புத்தகம் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் நீங்க எல்லாம் யாரு? வெரி குட். நீங்க எல்லாம் எழுத்தாளர், ரைட்டர்ஸ், ஆத்தர்ஸ். ஓகே, குட். அதுல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல ஒரு அம்மா குரங்கும் சின்ன குரங்கும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த சின்ன குரங்குக்கு வாழைப்பழங்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவங்க அம்மா பக்கத்து காட்டுல இருந்து நிறைய வாழைப்பழங்கள் இருந்ததுனால வாழைப்பழங்களை எடுத்துட்டு வந்து இதுக்கு கொடுத்தாங்க. அது சாப்பிடறதுக்கு முன்னாடியே அதுகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரே ஒரு வாழைப்பழம் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். அதுக்கப்புறம் உனக்கு இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீ அப்புறம் இன்னொன்னு எடுத்துக்கோ. ஃபர்ஸ்டே நிறைய சாப்பிடாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சின்ன குரங்கு கேட்காம ஃபர்ஸ்டே 4 பழங்களையும் சாப்பிட்டுருச்சு. அது சாப்பிட்டதுனால அதுக்கு வயிறு வலி வந்துருச்சு. அப்பதான் அது அம்மாட்ட, அம்மா அம்மா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு அது சொன்ன. அம்மா சொன்னாங்க அதுகிட்ட, அதுதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்டே வந்து எல்லா பழங்களையும் சாப்பிடாத, ஒண்ணு மட்டும் சாப்பிட்டுன்னு சொன்னேன். இப்ப பத்தியா உனக்கு வயிறு வலிக்குது, அதுக்குதான் அம்மா பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே சாரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூங்கினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில அதுக்கு சரியாயிடுச்சு. நன்றி, வணக்கம். எடுத்துட்டு போவோம். அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் ஒருத்தவங்க பொருள் அப்படியே எடுத்துட்டு போயிடுச்சு. அப்போ அவரோட அம்மா சொன்னாங்க, நீ இப்படி திருநதை ஒரு நாள் நீ மாட்டிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அது கண்டுக்காம வேற ஒரு ஊருக்கு நடந்து போயிடுச்சு. அது அவங்க அம்மாவை தொலைச்சிட்டோன்னே வருத்தப்பட்டு அப்படின்னு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்துட்டு அனிமல்ஸ் எல்லாம் கடத்திட்டு போவாரு. அதுக்கு ஒரு நாள் அந்த மாதிரிதான் அந்த மீனையும் அப்படியே கடத்திட்டு போயிட்டாரு. அது அப்படியே பைக்குள்ளேயே இருந்தது. பைக்குள்ள இருக்கும்போது அது ரொம்ப பயந்துருச்சு. ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு. அதுக்கு அடுத்துதான் அது உணர்ந்துச்சு, மற்றவங்க பொருளை நம்ம திருடணும்ல, அப்ப அவங்களுக்கும் அதான் இருந்திருக்கும். இப்பதான் நம்மளே ஒருத்தவங்களை கடத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டுச்சு. அப்புறம் அது யார்கிட்டலாம் திருடிச்சோ அதெல்லாம் அது பார்த்துக்கிட்டு தான் இருந்தது அந்த முயலை. அதுக்கடுத்து அந்த எலிகிட்ட வந்து கூட ஒரு பொருளை திருடிச்சு. அந்த எலி வந்துட்டு சரி பரவாயில்ல, நம்ம காட்டிலும் இருக்கிறோம் தானே, பக்கத்துல இருந்தவங்களும் உதவி தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி அந்த பையில அப்படியே கடிச்சு அந்த முயலை அதோட காட்டுக்கே எடுத்துட்டு போயிடுச்சு. அதனால அந்த முயல் நன்றி கடனா அதோட பொருளை திருப்பி கொடுத்து நன்றி அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கடுத்து எல்லாரும் நண்பர்களா மாறிட்டாங்க. நன்றி. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நல்லா வந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. உட்கார்றதுக்கு, வாக்கிங் போகிறதுக்கு, அடல்ட்ஸுக்கு ஜிம் எக்யூப்மெண்ட்டு எல்லாமே உள்ளே இருக்குது. சூப்பராக கரெக்டாக இது குரோம்பேட் எம்ஐடி ஃப்ளைஓவர் கீழே.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் இந்த சேனலில் வரும். திரும்ப ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.